வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். சத்தம் உள்ளது. இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை எங்களுக்கு தந்துள்ளார். திருவிழிந்த நல்ல தகப்பன இந்த அறிவான நாளிலே இந்த 2/8/2026 FGC ஞாயிறு ஆறாயில் கலந்து கொண்டவர் அவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையான சத்தியங்களை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுப்போம். ஆதியாகமம் 12:1-2-3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2-3. படே சத்மா. போதும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அவசரம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 12வது பக்கத்தில் 12வது அதிகாரம், அதுல 1வது வசனம் கர்த்தர், கவனி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி அப்படின்னு போடப்பட்டது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி. ஆமா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி. இங்க இருக்கிற உங்க பேர் போடுறது ஆபிராமன் இடத்துல உங்க பேர் போடுங்க. என் பேர் துளசிராமன். கர்த்தர் துளசிராமனை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் சொன்னாரு துளசிராமனை நோக்கி, உன் தேசத்தையும் உன் தேசம் உன் இனம் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி போனா என்ன நடக்கும்? அடுத்த வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமா, இங்க இருக்கிற எல்லாரையும் அதான் சொல்றாரு. யாரும் விதிவிலக்கல்ல. புரியுதா? இந்த ஆபிரகாம் என்ற இடத்துல உன் பேரை போடணும். நீங்க பெண்கள் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. ஆமா, நாங்க பெண்களாக நாங்க உங்களையும் நோக்கிதான். கர்த்தர் ஆபிரகாம் சொல்றான்னா அவங்க மனைவியை நோக்கிதான். அப்போ ஆண் என்றும் இல்லை. அப்போ உங்க பேரை போட்டு உங்களை நோக்கி. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஏன்னா அவனுடைய தேசம், அவனுடைய இனம், அவனுடைய தகப்பனுடைய வீடு அது தேவன் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது. தேவன் அவனை உயர்த்துவதற்கு, அவன் பேரை பெருமைப்படுத்த எல்லாருக்குமே தடையாக்குது. அவன் தேசம், அவன் இனம், அவன் தகப்பனுடைய வீடு. இங்கிலீஷ்ல படி வசனம் சொல்லி சத்தமா 1-2. அதாவது உன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு, அது என்ன போட்டுது? கெட் அவுட்டா? என்ன போட்டுது? புறப்பட்டு போட்டுது. கோட் போட்டுது. புறப்பட்டு போ. தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு. முதலுக்கு படி அந்த 1வது get thee out.
கெட் அவுட். இன்னொரு எங்க மனை ஒரு பைபிள் ஒரு கெட் அவுட் என்ன பண்ணுது? இதுல என்ன பண்ணா கெட் டு அவுட். அதாவது கெட் அவுட். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன வீட்டையும் நோக்கி கெட் அவுட். அல்லேலூயா. கையத்தட்டு. நீ உருப்படாத போறதுக்கு, நீ விலகாம போறதுக்கு உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. அது எதை குறிக்கிறதுனா, எதை குறிக்கிறது? நம்முடைய தேசம், நம்முடைய தகப்பனுடைய, நம்முடைய இனம். நம்மளாம் யாருக்குள்ள இருந்து பிறந்து வந்துக்கிறோம்? ஆதாம் ஏவாள் மூலமா பிறந்து வந்துக்கிறோமா? என் தாயினை பாவத்தில் அப்பாவும் பாவத்தை சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள தேசத்தையே தீட்டு பற்றிட்டாங்க. உன் நிமித்தம் பூமியில் வந்தவங்களெல்லாம் அப்போ நம்ம தேசம் ஆதாம் தேசம், நம்முடைய இனம் ஆதாமின் இனம், நம் தகப்பனுடைய வீடு அது பிசாசு ராஜ்யம் நிறைந்த இடம். அந்த இடத்துல நீ இருந்துட்டு உன் பேரை பெருமைப்படுத்த முடியாது, உன்னை ஆஸ்வதிக்க முடியாது. நீ பூமியில வந்தவங்க ஆஸ்வாதமா, அதான் அதனுடைய அர்த்தம். இல்லைச்சா? அப்போ உன் தேசம் இவன் சரித்திரத்துல கான்டெக்ட்ல கல்தேயருடைய தேசத்துல இருந்தா அந்த ஆபிரகாம் பொம்மைகள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு தலையில் வச்சு சுத்தி விக்கிராராதனை பண்ணிட்டு இருந்தவன். அந்த தேசம், அந்த இனம், அந்த இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் ஒரு தேசத்தை சொல்றேன், நான் ஒரு இனத்தை சொல்றேன், நான் ஒரு வீட்டை சொல்றேன், தகப்பனுடைய வீடு. அப்போ எல்லாரும் ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து அதுதான் நம்ம தேசம். அப்படித்தானே பார்த்தா என் தாயின பாவத்தில் நான் துர்குணத்தில். அப்ப ரோமர் 3 எல்லோரும் உலகத்துல அத்தனை கோடி பேரும் எல்லோரும் ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து பாவ தேசம், பாவ இனம், பாவ வீடு. பிசாசுக்கு செய்வனா இல்லையா? பிசாசு நம்ம உருப்பட முடியுமா? அதனால அதை விட்டு புறப்பட்டு, அதான் அதனுடைய அர்த்தம். சரிச்சாப்பா? அப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல தேசம் உன் தேசம், அப்புறம் உன் இனம், உன் இனம், அப்புறம் உன் வீடு, உன் தகப்பனுடைய வீடு. இது ஆதாமுக்குள்ள பிறந்தோம். எல்லாரும் ஆதாமுக்குள்ள தான் பிறகுறாங்க. ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷ்டிக்கும் நாளில அப்ப பிறக்கும் போது எல்லாரும் இந்த ஆதாம் தேசம், ஆதாம் இனம், ஆதாம் வீடு, இது என்னது? பிசாசின் ராஜ்யம். பிசாசு ராஜ்யம், பிசாசு ராஜ்யம். அதான் நன்மை தீமை கனி. நன்மை தீமை. நல்லவன் கெட்டவன்? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சாவணும் இல்லையா? நான் நல்லவனுக்கு நல்லவா, கெட்டவளுக்கு கெட்டவா. அதான் கடி. அந்த இடத்துல இருந்தாக்கா உன் பேரை பெருமைப்படுத்த முடியாது, நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது, பூமியில வசூல் ஆஸ்வதிக்கப்படாது, தேவதை நிறைவேறாது. இந்த பிசாசு தான் பண்ணுவான். ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையா? அப்போ இங்கிருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடாது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிஸ்கு நாளில சாவு சக்தி தான் வேலை செய்யும். என்ன டக்கரச்சாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் படிக்கணும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பாவத்தின் சம்பளம்
வியாதி வருமா, தரித்திரம் வருமா, அவமானம் வரும், பிசாசு கிரியை செய்வான, உரிமை வரும், திருடவும் கொள்ள வழங்கி வருகிறான் என்று. இப்போ எந்த இடத்தை உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது என்ன தேசம்? கானான் தேசம். நான் காண்பிக்கும் தேசம். அவர் காண்பிக்கிற தேசம்னா தேவனுடைய தேசம். தேவனுடைய. அப்போ தேவனுடைய தேசத்துக்கு போனா அங்க என்ன வருது? தேவனுக்குள்ள போனாங்க கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தாரா? அப்போ இந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடாது. இங்கிருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள இருந்தாலும் சொல்வாரு. பிதாவாகிய எங்க சொல்வாரு? நன்மை தீமையில சொல்வாரு, ஜீவசுகள் சொல்வாரா? ஏதேன் தோட்டத்துல ஏவால ஜீவ சுவாசி ஜீவாத்மாய் ஜீவசுகள் சொன்னாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கினால அந்த தேசத்துக்கு போவாது, அந்த இனத்துக்கு போவாது, அந்த வீட்டுல இருக்காது. நன்மை தீமை வீட்டுல இருந்துனாக்கா விசுவாசவாதிகள் விசுவாச கணிகள் நன்மை தீமை சாகவே சாவ. ஒப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசம். அவருடைய தேசம் என்ன தேசம்? நன்மை தீமை தேசமா ஜீவ தேசமா? அப்படிவா பாயிண்ட்டுக்கு கையை தட்டு. அல்லேலூயா. அவருடைய தேசம் ஜீவன், ஜீவ தேசம். ஜீவனுக்குள்ள வரணும். ஜீவகனி. ஜீவன்னா இயேசு. இங்க நன்மை தீமை கனினா ஆதாம். புரியுதா? ஆதாம் தான் நன்மை தீமை கனி. இங்க ஜீவ விசேஷனா இயேசு. அப்போ இங்கிருந்து புறப்பட்டு ஆதாமுக்கு புறப்பட்டு யாருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள போனோம். கையை தட்டி அல்லேலூயா. ஆதாமுக்குள்ளே இருக்காத. அது சாத்தானுடைய தேசம், பிசாசின் ராஜ்யம். பிசாசின் ராஜ்யம் அங்க சாகவே சாவ. நிமிஷத்தோடு செத்து சாவு. என்னது? முடிவு சாவு. வியாதி ஒரு சாவு, சாபம், அவமானம், வெக்கம், எந்த எல்லாமே சாவு சக்தி தான். பாவத்தின் சம்பளம் எல்லாமே பாவ தேசம் தான். அதனால நீ என்ன பண்ணாத? உன் தேசம் உன்னின படி அது வந்து ஆதியாகமம் 12:1 புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல கெட் அவுட், கெட் அவுட். அப்படி சொல்ல ஆளுங்க பார்த்தாங்க. நன்மை தீமையிலே உட்காந்துக்கிறேன். நன்மை தீமை தேசம், நன்மார்க்கம் துன்மார்க்கம். உன்ன பூமி, அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குது. புல்லு பொறுக்கு முளைப்பிக்குது. ஐயோ ஒரே பிரச்சனையாக. கெட் அவுட். கிறிஸ்துக்குள்ளவா, ஜீவ விசேஷம் இல்லவா? கையை தட்டி அல்லேலூயா. அப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க ஜீவனுக்குள்ளவா. தேவனுடைய தேசம் நன்மை தீமை தேசமா ஜீவ தேசமா? அந்த ஜீவன் என்ன இருக்குது? பாவ தேவி நீதியின் சம்பளம் உயிர் தெரியுது. அந்த நன்மை தீமையில பாவத்தின் சம்பளம். அங்கேயே உட்காந்து அரைச்சி நிற்காத. என் வீடு, என் தகப்பன், ஏன் ஏனம், என் சொந்தம், என் பந்தம் இல்லை. ஆதாமுக்குள் சுய நீதி அநீதி. அதான் ஆதாம் தேசம். நன்மை தீமை தேசம். நன்மார்க்க துன்மார்க்க அங்க கவலை பயம் வெறுப்பு. அங்கே உட்காந்து உட்காந்து பிசாசு அடி மேல அடி அடி அடிச்சு அடிச்சு ஒரே சோதனையா இருக்குங்க எங்க வாழ்க்கை. கெட் அவுட் பண்ணுப்பா உன் தேசத்துல இருந்து, உன் இடத்துல இருந்து, உன் வீட்டுல இருந்து. எங்க? இயேசு தேசத்துக்கு வா. இயேசுக்குள்ள வந்தாக்கா அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ தேவனுக்குள்ள வரான் இந்த ஆபிரகாம். கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு 4வது வருஷப்படி போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போறான் பாரு. கல்தேயருடைய தேசம். ஒரே விக்கிரகம், ஒரே சுயநீதி, அநீதியம், குடியும் கோத்தம், நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த ஸ்பாட்ல இருந்து
அவன் என்ன பண்றான்? புறப்பட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு கவனி புறப்பட்டு போனான். அப்போ அவர் காண்பிக்கிற தேசம் கிறிஸ்து தேசம், ஆதாம் தேசம் கிடையாது. ஆதாம் தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தை மகனை சாப்பிட்டது சாகவே சாவாய். என்னதான் படி, என்னதான் பணம் இருக்கட்டும், என்னதான் காசு இருக்கட்டும், என்னதான் பேர் புகை இருக்கட்டும், ஆதாம் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறாரு என்று. ஆமா, மைண்ட் செட்டு. அதாவது இங்க எழுத்தின்படி அவன் தேசத்துட்டு புறப்பட்டு போறாங்க கவனி. அதுக்காக நீ என்ன பண்ணலாம்? உங்க ஊரு, உங்க தகப்பனுடைய வீடு, உங்க கிராமம், அப்படி கிடையாது அர்த்தம். நீ இருக்கிற ஊர்லயே உங்க மைண்ட் செட் கவனி. நன்மத்தியம வட்டத்திலே இருக்கக்கூடாது. இப்போ என் தேசம் இந்திய தேசம், ஏன் இனம் ஒரு இனம், அந்த இடத்த விட்டு அந்த தகப்பனு விட்டு போறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மைண்ட் செட் கவனி. பாவமும் மரணமும் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. தேவ நீதி உழித்து நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பவுல் என்ன சொல்றாங்க கவனி. இனி நான் அல்ல சொல்றனா இல்லையா? செய்து பவுலாய் உலகத்தை கலந்துறானா? எல்லாரும் ஆசுவாதங்கள் நடத்துற மாதிரி புதிய ஏற்பாட்டுல. அப்போ மைண்ட் செட்டு ஆதாமுடைய மைண்ட் செட்டா இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், நீயே அழிப்பாய், உன்னையே அழிப்பனா இருப்பாய். குடும்பத்துக்கு இப்போ உலகத்தையே முன்னிருந்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கா. அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துனாதா ஜீவ வச்சதுக்கு இல்ல, தேவ நீதிக்கு உழித்தது. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு நன்மை தீமை அறிய தக்கவரும் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமோ அந்த ஜீவன்ல இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துவே எல்லாம் ஆசீர்வாதத்துக்கான காரியம் தான். இயேசுக்குள்ள ஏதாவது சாப்பிடுதா? இயேசுக்குள்ள எல்லாம் ஏட்டு ஜெட்டு மகிமை காணும். போய் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் ஆசீர்வாத வீடு மட தோப்பு தோறும் சகல காற்று ஆபருகாவை சகல காற்று ஆசிரியர் தான் இருக்குது. போட்டுதே இல்லையா? ஆபருகா பூமி தாகக்கூடாதபடி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகளும் சீமத்தான் படிக்கிறோம். எங்க வீட்டுல போய் அப்புறம் படிக்கிறோம். 18, 19, 20 வருஷம் அதிகாரத்தெல்லாம். அப்போ ஆபருகாவை சகல காற்று ஆசிரிக்கிறாரு. 90 வயசு மனைவிக்கு, புருஷனுக்கு ஆபிரகாமுக்கு 100 வயசு குழந்தை இல்லை. ஆனாலும் 90 வயசுல 100 வயசுல புள்ள பத்திச்சு அவனுக்கு. போட்டுக்கிட்டே இல்லை ஈசாக்கு. அப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? மல்ட்டத்தனால நீ மல்ட்ட சாபம். அப்போ 100 வயசு 90 வயசுல சிறுகர் வைப்பாடு என்ன பிறகு கூட அவனுக்கு ஈசாக்கு, அருமையான ஈசாக்கு, சூப்பரான புள்ள, ஈசாக்கு மாதிரி புள்ள. அப்போ நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தரித்திலிருந்து எல்லாம் நீ ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதம் தான், அங்க சாபம் கிடையாது. பாவம் மரண வியாதி விசாசிக்கிட்டே கிடையாது. சகல காத்துல ஆபிரகாமை சகல காத்துல தசனம் பாருங்க. ஆபிரகாமை சகல காத்துல ஆஸ்வதித்தா. சகலனா ஏட்டு சகலத்தில் ஆசீர்வாதம் டோட்டலா சொன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். இப்போ உங்க மைண்ட்ல ஆதாமுக்குள்ள பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, பிரிவினை இந்த மாதிரி ஸ்பிரிட்ல எல்லாம் விட்டுட்டு உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிகள், பகைகளுக்கு நன்மை செய்கள், சத்ருக்களை துன்பப்படி ஜபம் பண்ணுங்கள். அப்போ ஆதாமுக்கு சத்ருவா இருப்பான். நீயும் சத்ருவா இருந்தீங்கன்னா நீ அவன மாதிரி அவன் பிசாசு தேசத்துல தான் நீ அஞ்சு கூட அவனும் இல்லப்பா. சத்ருக்களை ஏசு சிநேகம் ஜீவ சர ஜீவ ரத்தத்தை பத்தினா நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சத்ரு ஓய்ந்து போயிடுவான், நீயும் ஜெயிப்பாய். அதனால கிறிஸ்துவை கொடுத்து ஆசைக்கணும், நேசிக்கணும். என்ன சத்ருக்களை என்ன சிநேகம்? ஏசுவின் சிநேகம். அது ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். ஓய்ந்தானா சத்ரு. அப்புறம் உங்க சபிக்கிறவரை சொல்லு, சபிக்கிற ஆஸ்வதின்னு சொன்னாரா? ஆசுவாத ஏசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து ஆசுவதித்தா சபிக்கிறவனும் சாபம் பலிக்காது. அப்போ உங்களை துன்பப்படுத்தி ஜபம் பண்ணணும். நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய சித்தம், நாம கற்பனை மன்னிக்கிறோம் எல்லாம் உம்முடைய. அப்போ உம்முடைய இயேசு நாமத்தை பத்தினா உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த போனாலும் தீமை ரசித்துக் கொள்வாரு. ஆகமத்துல நீங்க நன்மை தீமை வட்டத்தில இருந்து இங்க கவனி, பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருந்து புறப்பட்டு கிறிஸ்துவாகி ஜீவ விருட்சத்துக்கு வந்தீங்கன்னாக்கா அங்க நிமிஷத்தோறும் ஆசீர்வாதம் தான். பசுத்தாவி தேவதூதனால சந்தித்தாங்களா? ஞாபகம் தேவதூதனால சந்திக்கிறாங்க. சகல காற்று ஆசீர்வாதம். அவன் பேர் பெருமைப்படுது. ராஜாக்களால் சரி வராங்க. இந்த அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். புரியுதா? அப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் தேசம், உன் தேசம் ஆதாமுக்குள்ள கத்திருக்கிறோம். ஆதாமுக்குள்ள ஆணைக்கவில்லை.
அதே மாதிரி கிறிஸ்துக்குள் ஆண் என்று பெண் எல்லா கிறிஸ்துக்குள்ள வந்து ஆணும் பெண்ணும் படிக்காத ஆதாவுக்குள்ள பிறந்த ஆதாவின் சிந்தை மரணங்க வேலை செய்யும். என்னதான் டக்கரைச்சாலும் அந்த நன்மையும் தேவையும் இருக்கிற இடத்துல பாவமும் மரணம் வேலை செய்ய நல்ல மைண்ட் வச்சுக்கோ. ஆனால் கிறிஸ்துவ ஜீவ சொல்ல தேவ நீதி தூய்த்ததுல தேவன் தர கொடுத்தாங்க. அவங்க அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அங்க வெற்றி ஆத்மா வேலை செய்யும். அப்போ ஆதாவின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த காரியத்தை தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எல்லாரும் செய்தாரா இல்லையா? மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இது புரிஞ்சுட்டாரு. உன் தேசம், உன் இனம், உன் தகப்பு விளைக்காது. பிறக்கும்போது ஆதாம் தான் தவிர்க்க முடியாது. ஆதாமும் சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் பிறக்கிறான். அப்ப இங்கிருந்து புறப்பட்டு தேவனுடைய தேசம், நன்மை தீம ராஜ்யம், பிசாசு ராஜ்யத்தில் வெளியிலாகி தேவனுடைய தேசம் ஜீவ வச்சு புறப்பட்டு போகும்போது அங்க உன் பேரை பெருமைப்படுத்தி தான் ஆவாரு. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும். உன்னுக்கு கூட வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான். இதுல புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. அப்போ உன் தேசம் என்ன தேசம்? உன் இனம், நன்மை தீமை இனம், பாவை இனம், சாபை இனம், மரண இனம், தரித்திரம். அப்புறம் உன் வீடு, தகப்பனுடைய நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானும் சொல்றார். பிசாசு தகப்பனா பிசா குடிகார தகவல் என்ன பண்ணுவான்? நிம்மதி வச்சு பண்ண வீட்ட பிசாசு குடி கூத்து சுயநீதி அநீதி நன்மார்க்கு துன்மார்க்கு தகப்பேன் அந்த வீட்டுல சாப்பிட்டு இருக்காதா? அப்போ இயேசு தகப்பனா இருந்தா அவர் அன்பு, இரக்கம், தயவு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சுகம் பெற அது தேவனுடைய கிறிஸ்துவுக்கு தகப்படா இருக்கணும். ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறி நன்மத்தை மரிய தகவல் விஷயத்தாலில அப்படித்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ உன் இனம், உன் தேசம், உன்னுடைய தகப்பனை வீட்டை விட்டு நீ கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அவதான் உண்மையான தகப்பன், அவதான் உண்மையான தேசம், அதான் தேவனுடைய தேசம், அதான் உண்மையான இனம். ஜோயே லைஃப் ஜீவத்துக்கு எல்லாம் வரணும். அல்லேலூயா. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எல்லோரும் பாவம் செய்து ஒரு மனுஷன் இருக்கிறான். அடிக்கடி சொல்றான். அவன் யாரு? தேவன். இன்னொருத்தர் சொல்றான் அடிக்கடி. அவன் யாரு? 38 வருஷம். அப்புறம் திமிர்வாதக்காரன். இவங்க எல்லாம் ஆதாம் தேசம் பிறக்கும்போது ஆதாம் போல பிறந்து பாவம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க? நல்லா நல்லா சபிக்கப்பட்டு 39 வியாதி பிடிச்சிச்சு. அவன நன்மத்தை விளைக்கிறான். பிசாசு உரிமையா வந்து என்ன பண்றான்? வியாதியை கொடுக்குறானப்பா. நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்திலே இருந்தீங்கன்னா அந்த தேசத்துல, அந்த இடத்துல, அந்த தகப்புடைய பிசாசு உரிமைக்குது வந்து என்ன பண்ணுவான்? உன்னை திருடுவான். சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை திருடவும் கொள்ளவும் வாங்கி வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு. அப்போ ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றாரு அவனை. 38 வருஷம் வியாதியை என்ன பண்ணாரு? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவனை பாக்குறாரு. தகப்பனுடைய தேசத்துல இருக்கிறான். தகப்பனுடைய வீடு ஆதாம் கூட ஒரு அம்மா வந்து ஆதாம் வழியா பிறந்தான். நன்மத்தை மரியாதை வியாதி கொடுத்தாங்க. அந்த வசனம் என்ன பண்ணுது? புறப்பட்டு கெட் அவுட். இங்கிலீஷ் என்ன பண்ணுது? உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய உன் இடத்தை விட்டு கெட் அவுட். அது இங்கிலீஷ் படிமா தத்துவா. Get him out. Out. சீக்கிரம் அங்கே உட்காந்துக்காரு. 38 வருஷமா ஏசு அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவனை நன்மை தீமை தேசத்துல பாவட்டும் மனதிலிருந்து ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். இந்த கவனி குத்தாரப்பா அவனுங்க என் தழும்புகளால் அந்த சரீரம் நன்மை தீமை சரீரம் அப்பா அம்மா வழியா வந்தது. நன்மை தீமை சரீரத்தில் வியாதி இருக்குதா இல்லையா? கண்டு கொண்டு காது ஜோடு ஆட்கள் சீஃப் சாஸ்திரத்துல போய் பாரு. படிக்கவும் படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எல்லாம் வராங்க. நல்ல கட்டம் பார்த்தா வருது எல்லாரும் தானே வருது வியாதி. ஏழை பணக்காரன் பார்த்தா வருது, ஆணு பெண்கள் பார்த்தா வருது. எல்லா ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் வாலிபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் மரண தேசத்துல இருந்தாங்க. வியாதி வரத்தான் செய்யும். இப்ப ஏசு அவனை பார்த்ததுமே சொஸ்தமாக வீட்டு விட்டு விரும்புகிறாயா?
பட்டுன்னு அவனை பார்த்ததுமே ஆதாமுக்குள்ள இருக்கிறவன பிசாசின் தேசம், பிசாசின் இனம், பிசாசின் மகன், அவனை தன் ஜீவனையே கொடுக்குற புறப்பட செய்யறாரு இல்லையா? பாவத்தை அவன் புறப்பட்டு தேவ நீதி சம உயிர்த்தெழுந்தா இயேசு தன் ஜீவனை கொடுத்ததுமே இப்ப உள்ளகிற பிசாசு ஓடி பசுத்தாய் இருக்கு உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா? போட்டுதே இல்லையாப்பா? படிக்கணுமா அந்த வசந்த? நீ படிக்க அப்புறம் வீட்டில் போயிட்டு யோவான் 5ஆம் அதிகாரம் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். எங்க நடந்தான்? இயேசு இடத்தில் நடந்தான். அப்புறம் அதிக கேடானது வராது. இனி என்ன பண்ணாத? பாவம் செய்யாதேன்னு சொன்னாரா? இனி நன்மை தீமை தேசத்துக்கு போவாத. பிசாசின் தேசம், பிசாசின் இடத்துல ஜீவ விச்சத்துக்கு நிலை இரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாயிட்டானா இல்லையா? அப்போ 38 வருஷமா எங்க உட்கார்ந்து இருந்துக்கிறான்? உன் தேசம், உன் இனம், அப்புறம் உன் தகப்பனுடைய வீடு. நன்மை தீமையிலே வந்து ஒரே மைண்ட் எல்லாம் நன்மை தீமை, நன்மை தீமை, தீமை பாரு, நன்மை தீமை, சாமி, நன்மார்க துன்மார்க, பாவம், மனம், கவலை, பயம், வெறுப்பு, இதெல்லாம் இருக்குதா இல்லையா? பாவம் நன்மை, நன்மை தீமையில ஒரே கவலை. எல்லாரும் கூட்டு போய் இவனை மட்டும் விட்டுறாங்களாம். அப்ப எல்லாரும் மேல வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி என்னென்னோ இருக்குது. பாவத்தின் சம்பளம் பார்த்தோம். அதுல உட்கார 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 38 வருஷம் பிசாசு அவனை ஓகையோ அவன் வியாதி சுகமே அவனை கொஞ்ச நேரத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போது ரெண்டியாகிறான் பிசாசு. அதுக்குள்ள இயேசு வந்து டக்குன்னு அவனே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக புறப்படம் செய்யறாரு பாரு. அந்த பிசாசு தேசத்திலிருந்து, பிசாசு ராஜ்யத்திலிருந்து, அப்புறம் பிசாசு வீட்டிலிருந்து நன்மத்தையும் இருந்து புறப்பட்டு ஜீவ விச்சத்தை கொண்டு வராரு பாரு. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்ததுல கொண்டு வந்து அந்த தேவனுக்கு ஆதாம் முழு இவ்வளவு செய்தாதான் தேவனுக்குள்ள வர முடியும். அப்பதான் புறம் பாவத்தின் சம்பளம் மனத்தை விட்டு புறப்பட்டு தேவ நீதி சம்பளம் உழித்ததுல தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் இவ்வளவு செய்தா போதும், நீ கெட் அவுட் ஆயிடலாம் பிசாசுகிட்ட இருந்து, சாபத்துல பாவத்தில் மறந்து. அப்ப அந்த ஜீவ சொல்ல ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆட்டம், ஜீவ லட்சு, ஜீவ கிட்டி அந்த தேவன் தட உலக பசுத்த அபிஷேகத்தை சுகமாக ஆசீர்வாதம் போறதா? கையை தட்டி வர அல்லையா? அதுதான் சொல்லுங்க. அதுக்குதான் இயேசு பற்றி உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. எல்லா நாடுகளுக்கும் எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம். உலகமெல்லாம் போய் என்னது இயேசு என்ன ஜீவ வார்த்தை குறித்து பிரசங்கம் பண்ண. எல்லா நன்மத்தை உலகம் உள்ளாங்கிறாங்களா? எல்லாதான் பேசுங்க. எங்க கிராமத்துக்கு இருக்கிறாங்க, உங்க கிராமம், உங்க வீட்டுல இருக்கிறாங்க, எல்லாம் பிறக்கும் போது நன்மை தீவம், நல்லவன் கெட்டவன், பாவத்தின் சம்பளம் மனத்துல பிசாசு தான் சிக்கிக்கிறாங்க ஜனங்க. போய் பாருங்க, காது குத்து கேட்க முடியாது. ஒவ்வொரு வீட்டுல வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த ஒரே சாபம் இருக்குதா இல்லையா? திறது கொண்டது ஐக்கிது எல்லாருக்கும். எங்க வீட்டுல இருக்கு எல்லாம் ஆதாம் கூட பார்த்தா இருக்கதான் செய்யும். அவனை நல்ல மேம்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தில் கொண்டு வந்துடணும். அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்தல தேவன் தர உணவு கொடுத்தா உள்ளகிற பிசாசு தேசம், பிசாசு அசுத்தாவில ஓட பசுத்தாய் வர அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்புறம் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிடம் என் வார்த்தைகள் அவர்கள் நேரிட மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாவே இருக்கிற கட்சி இல்லையா? சரி, அப்போ 38 வியாதிகள் பார்த்து ஒரு ஆள் ஒரு மாடல்லாம் எவ்வளவு எல்லாத்துக்கும் அந்த மாடல். ஒருத்த வியாதி பட்டுக்கிறான், ஒருத்த கடன் பட்டுக்கிறான், ஒருத்த திமிர்வாதக்காரனாக்குறான், ஒருத்த சிறை பட்டுக்கிறான். ஏதோ ஒரு பிசாசு வியாதி மட்டுமா பிரச்சனை மனுஷன் ஒருத்த அவமானம் பட்டுக்கிறான், வெக்கப்பட்டுக்கிறான், தரித்திரம் பட்டுக்கிறான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம் போல இதெல்லாம் நன்மை தேசத்துல பார்க்க கசப்பு, வைராகம், ஆபத்து, என்னளவு இது எல்லா டாக்டிக்ஸும் அந்த நன்மை தீமை வட்டத்துல இருந்தா உனக்கு பிரச்சனை தான். உடனே கெட் அவுட், புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, கிறிஸ்துக்குள்ள வா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீதிபதி ஒரு வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வா, பிசாசு நாமத்திலே இருக்காத. உன் தகப்பனுடைய வீடு, உன் தேசம், உன் இடத்துக்குள்ளே மைண்ட் செட் பண்ணிடாத. உரிமையா வருவான். நான் திருடுடா, உன்னை கொள்ளுடா, உன் ஆய்ப்போனாலும் ஒரே போராட்டத்துல இருக்கான். அப்போ மைண்ட் என்ன பண்ணா கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆதாமுக்குள்ள இருக்கிற நீ கிறிஸ்து, அந்த கிறிஸ்து நாளை வழியை சத்தியமா ஒரு டோட்டலா ஜீவிச்சு தேவ நீதி சம்பளம் உயிர்த்தது. அந்த தேவன் தலை முழுது புரிஞ்சினாக்கா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதே சம்பவத்துல ஆதியாகமம் 12 4வது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 7வது வருஷம் படிங்க.
ராஜாவுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். போதும். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கவனி, நல்லா கவனி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போறான். சொன்னபடி உன் தேசம், கல்தேயருடைய தேசம், ஒசபத்தேவியா, விக்கிராராணிகளும், சுயநீதி அநீதியம், அது அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? பகைகளை, கசங்களும், பொறாமைகளும், வன்கன்று, தோஷனம் எல்லாருக்குமா இல்லையா? அந்த தேசத்துல பங்காளி, பைத்தாரி, பகை, கசப்பு, ஏமாத்து, கூத்து எல்லாம் இருக்குது அந்த தேசத்துல. கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகும்போது தேவனுடைய தேசத்துக்குள்ள வந்ததுமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கவனி, நீ ஆதாமுக்குள்ள இருந்தனாக்கா பிசாசு தரிசனம் ஆகலாம். தரிசனம் என்னப்பா? வியாதி படுறது, கடன் படுறது. பிசாசு எப்படி தரிசனம் எப்படி வெளிப்படுறான்? பிசாசு வியாதி படுறது, கவலைப்படுறது, சோத்து போட்டு, எங்க போனாலும் தடை, வேலை வாய்ப்பு தடை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகல ஒரே புத்தி போலாராகுது. தான் பிசாசு தரிசனம் ஆகுது. நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீனாக்கா கர்த்தர் தரிசனம் ஆகும். நன்மை தீமை மட்டும் பிசாசு தரிசனம் ஆகிறான். கிறிஸ்துக்குள்ள வந்தா தேவன் தரிசனம் ஆகணும். பசுத்தா கிறிஸ்து தரிசனம் ஆகணும் இல்லையா? அந்த கிறிஸ்து எப்படி சமாதானம், சந்தோஷம், சுகம், பெற ஜீவன் அந்த ரீதியில் உனக்கு வெளிப்படுவாரு. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய்விடாம இருக்கணும். எங்கேயாவது ஒரு ஆளுக்கு நன்மத்தை காட்டா கூட அந்த நன்மத்தை மூலம் பிசாசு தரிசனம் ஆயிடுவான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் என்னன்னு இயேசு நட்பு ஜீவ சொல்ற ஜீவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாரு கர்த்தர் தரிசனமாகி சுகம், பலஜி, ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை காண கண்டிப்பா தரிசனமாகும். அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டா கிறிஸ்துவை தேவனுக்கு சந்திரம் ஆதாம் வந்து முழு உலகம் இல்லைன்னா நன்மை தேவைய பாவத்தை மனதை தேவனுக்கு உலகத்தில் பிசாசு தரிசனமாகி ஒரே வியாதி, 38 வருஷம் வியாதி. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா கர்த்தர் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, அந்த பலிபீடம் தான் இயேசு சிலுவை. இயேசு சிலுவையில் நமக்காக என்னடாரு? பலியாகி ரத்தத்தை சிந்திதான் அந்த பாவத்தை மருந்து விடையிலாகி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அப்போ நன்மை தீமை பாவத்தை சம்பளம் மரணத்தை நீக்கி சுத்திக்கிற இயேசு ரத்தம் சிலுவையில் சென்றார் இல்லையா? அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தான். அந்த தேவன் தனக்குள்ள சகல பிசாசு ராஜ்யத்தை கழுவி சுத்திகரித்து உன்னை கிறிஸ்துவ தேசத்துக்கு கொண்டு வந்தார். அது பலிபீடம். அப்ப ஆபிரகாம் பலிபீடம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டான். அந்த பலிபீடத்தை ஒரு பழுதற்ற ஆட்டு கிடையாது. இயேசு அடையாளம் பழைய ஏற்பாடுல இயேசு சரீரத்தில் வரல. அப்போ அந்த ஆட்டு உலகத்தின் தேவாட்டு இயேசு இப்போ வந்துட்டாரு. அவர் சீவாட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்குனாக்கா நன்மத்தை ஆட்டுக்குட்டி கிடையாது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளம் பழைய ஏற்பாடுல. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் அந்த பலிபீடம் ஆண்டவராகி இயேசு. பவுல் என்ன சொல்றார்? நானும் கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மைப்பார். இந்த சிலுவை மரண அடக்கம் உயிர்த்தேதல், அந்த சிலுவையில பிதாவை மன்னியும் என்று சொல்லி ஜீவனையே கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை தான் பலிபீடம். தேவனுக்கு தலைமுறைக்கு கட்டாம பலிபீடத்தை. அப்போ புறப்பட்டு வந்துட்டானா ஆபிரகாம் வந்துட்டானா இல்லையா? ஊர்ல இருந்து அந்த கல்தைய பாவ செய்த நன்மத்தையும் மரியத்தக்க ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அதுக்கப்புறம் வாஸ்து பாருங்க, வாழ்நாளெல்லாம் பலிபீடம் கட்டியிருந்தான். அவனை ஜெயிக்க யாராலும் முடியல. எத்தனையோ ராஜாக்கள் அவனை பார்த்தா அலறா, எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் அவனை பார்த்து புறாமப்பட்டான். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாதபடி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் கைதிகளும் பொண்ணு வெள்ளிமான விஷயம் ஆபிரகாம் சீமானா என்ன சொல்லப்படுது. கர்த்தர் ஆபிரகாமை சகல ஆஸ்வதிச்சாரா இல்லையாப்பா? நீ கூட உண்மை ஒத்தமா கிறிஸ்துக்குள் இருந்து பாரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கொடுத்து உனக்கே தெரியாது. தாவீது வர வர விருத்தேனா ஆடு மேய்க்கிறேன்னா ஆயினா கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதிய போது ஆபிரகாம் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், அது சாலமோனா இங்க கவனி, அது ஈசாக்கு ஆகட்டும், எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை. அப்போ ஆதாமுக்குள் பிறந்து கிறிஸ்துக்குள்ள ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு கவனி, ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான ஆக்கப்பட்டவெல்லாம் தேவனுக்குள் வர்றாங்க. தேவன் அவங்க ஆஸ்வதிக்கிறார். எஸ்தர் ராஜ்யத்துக்கு வந்திருந்தா
120 நாடுகளுக்கு ராஜாதி, அப்பா அம்மா அனாதை பெண்ணு, ஆதாம் கூட தான் பிறக்கும் போது. ஆனா தேவனுக்கு விசுவாசமா இருக்கும்போது ஒத்தேகாய் வளர்ந்து 120 நாடுகளுக்கு ராஜ். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் நிறைவேறுமாவோ கட்சியில் ஒரு நாள் இதாயிட்டான். எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டானா இல்லையா? எல்லாம் உயர்ந்த டாப் தான், வெல் செட்டில்ன்றாங்க. அது மாதிரி நல்ல டாப்புக்கு தான் போறாங்க. கிறிஸ்துக்குள்ள இருந்தா நன்மை தேவையிலே இருந்தாங்க. கவனி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது பாவத்துல சாபத்துல மன்னத்துல தரித்திர விசுவாசம் நம்பிக்கையில அப்படியே பிசாசு ராஜ்யத்துல போயிடும். அதாவது ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் நன்மத்தையும் அறியத்தக்க ஷாவிஷா கிறிஸ்துக்குள்ள வந்து ஜீவரத்தத்தை பிடித்து அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது ஆஸ்வதி ஜீவரத்துக்கு வேலையை வாழ்ந்து பரலோகமே தேசக்குள்ள நன்மத்தையும் அறிய பாவ தேசம் பாதாள ராஜ்யமே இருக்குது. பாவத்தின் சம்பளம் வர முடியும், பாதாளமே இருக்குது. அங்கிருந்து ஒருபோதும் முன்னேற முடியாது. எவ்வளவு படித்தாலும் எதோ பலவிதமான பிரச்சனை சந்திக்க வேண்டும், சந்திக்க வரும். சந்திக்கிறானா இல்லையா மனுஷன்? ஆனால் தான் ஏன் எங்க போனா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தம் குடுக்கிறார், பட்டு குடுக்கிறார். மத்திய மாறுகால எங்க போனாலும் ஃபேவரட் வசனம், திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறான் என்று. அப்போ ஆதாம் குல பிறகு திடீர்னு கொண்டு நினைச்சுக்கிறான் மக்களை. நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா, அது பரிமாணப்படும். அந்த ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு, யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் போயிட்டு திருவிருந்தல் பங்கெடுத்தாங்க. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஜீவனத்தை அவங்க சொல்லி தேவத்தை உங்களுக்கு ஒரு ஜபத்தை பண்ணா பசுத்தை வந்து அவன் காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் டீச் பண்ணணும் ஜீவ மார்க்கத்தை. உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி மாமன் வச்ச சொந்த ஆதாம் கூட பிறகு விசுவாச ராஜ்யத்துல சுயநீதி அநீதி ஏதோ ஒரு ராஜ்யத்தில் தேவனுக்கு ஆதாம் கொடுத்து ஒரு பசுத்தை காப்பாற்றலாம். நீங்க உலகத்துக்கு ஒரு பூமிக்கு போயிடலாம். அப்பதான் சொல்ற ஆபிரகாம் முன்னிருந்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆஸ்வதிக்கும். ஆபிரகாமின் ஆஸ்வாதம் கிறிஸ்துவின் மூலமா உண்டாயிருக்கிறார் பொருள். அப்போ கிறிஸ்துக்குள் வந்தாங்க. ஆபிரகாம உலகத்துல எல்லாரும் பூமி எல்லாரும் ஆதாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தாங்க. நீங்க உலகத்துக்கே ஒளியா மாறி கையத்தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ இதே அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஆபிரகாமுக்கு. அது என்னன்னு பாருங்க. அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ ஒரு சோதனை அவனுக்கு இதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்து தேசத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள சிறி என்று அறிவேன். ஆமா, சாரா எப்படி இருந்தாலாம்? நல்ல ஜோரா இருந்தாலாம், அழகா இருந்தாலாம், சூப்பரா இருந்தாலாம். மேல இருந்து கேட்டு அப்படிதான் போடுது. நீ பார்வைக்கு அழகுள்ள சிறி என்று அறிவேன். பாரு என்ன சோதனை அவனுக்கு. அறிவேன். அப்போ எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். அந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆபிரகாமை கொண்டு போட்டு அவன் மனைவி எடுத்துக்குவாங்களாம். அப்படிப்பட்ட கலாச்சாரம். அழகான பெண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? 2 பேர் கணவன் மனைவியாக கணவனை கொண்டு போட்டு என்ன பண்ணுவாங்களாம்? அவளை எடுத்துக்கொள்வார்கள். கவனி, என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகியால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்றார். பாரு, கவனி, நல்ல கவனி. இப்ப ஆபிரகாம் மனைவி கிட்ட சொல்றான், நீ ரொம்ப சூப்பராக பேர் அழகியாகிற. நான் கணவன் மனைவி 2 பேர் சொல்லிட்டாங்க. அந்த பார்வோட அந்த மண்ணை, அந்த நாட்டில் இருக்கிற மன்னர்கள் என்ன அழகான பெண்கள்லாம் அந்த புறத்து கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காலம் அது. அதனால நீ என்ன சொல்ற? நீ என் சகோதரின்னு சொல்லி நான் உனக்கு அண்ணன் சொல்லிடுறேன். என்னை கொல்ல மாட்டாங்க, நீ உன்னை தூக்கி போய் அப்படின்னு ஒரு சொல்லல. கவனி, உன்னை உயிரோடு இருப்பார்கள். ஆகியால் உன்னை வந்து எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது
எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். 14வது படிமா பாப்பா. இல்ல 14வது வசனம். 14 ஆபிரகாம் வார் எப்படி கண்டாராம்? மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டாரா. இங்க கவனி. அப்புறம் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகைந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். இங்க கவனி எப்படி இருக்கா? இங்க கவனி ஆபிரகாம் எப்படி இருக்கா? பார்வோனுடைய அரண்மனைக்கு ஆபிரகாம் விட்டு பிரிச்சு கூட்டு போறாங்க. சோதனை எல்லாம் எப்படி செய்வார்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இங்க கவனி, இங்க கவனி, இது கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஆண்டவர் இந்த சோதனைக்கெல்லாம் உங்களை தப்பிப்பாரு. நல்ல கவனி. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சோதனைக்கு உட்பட்டு வர சோதனைக்கு தப்பிப்பாரா? எல்லா சோதனைக்கும் தப்பிப்பாருங்கிறது இது வந்து சம்பவம் ஒரு மாதிரி. அப்போ பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகைந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கைதைகளும் வேலைக்காரிகளும் கோரிக்கை கைதைகளையும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அதாவது மச்சானுக்கு தங்கச்சின்னு சொல்லிதான் கூட்டு போறான். அதனால என்ன பண்றான்? பார்வோட என்னென்ன கொடுக்குறான் பாரு. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் கோரிக்கை கைதைகள் ஒட்டங்கள் எல்லாம் வருது. தங்கச்சியை வாங்கிக்கிட்டு, ஆனா உண்மையா தங்கச்சியாவா? மனைவின்னு சொன்னாங்க. இவனை கொண்டு போட்டு அவள் எடுத்துருவான்னு சொல்லி இவன் தங்கச்சின்னு சொல்றான். நான் அண்ணன் சொல்லு அப்படின்னு சொல்லி சகோதரின்னு சொல்லி தூர் போடுவேன். அவனுக்கு எல்லாம் அவனுக்கு வந்து தயை பாராட்டி இதெல்லாம் கொடுக்குறான். ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரிங்க கைத ஒட்டகம் எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் பெரிய ராஜா இல்ல வந்துச்சு. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். 15 படி வரா உடனே கர்த்தராக செயல்படுறாரு. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா கர்த்தர் உனக்காக வழக்காடுவா. இவன் மாம்சத்துல மேற்கொள்ள முடியல, பயந்து என்ன சொல்லிட்டான்? சகோதரின்னு சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் உடலை பாருங்க என்ன சொன்னாரு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாத அவளை கூட்டு போறதுல இருந்து ஒரே வாத குடும்பம். இங்க கவனி, ஒரே வாதம், ஒரே வியாதி, ஒரே பிரச்சனை. என்னடா திடீர்னு என்னென்ன நடக்குது? வாதியா வருது. பார்வோனுக்கு ஆச்சரியம் வருமா வராதா? யாருடைய மனைவி? ஆபிரகாமுடைய மனைவி தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிறான். உடனே மகாவாதம். என்ன சொல்ல முடியாது, மகாவாதம் மகாவாதம் தான். ஒரே வியாதி கலாரியே நடக்குது அந்த இடத்துல. கர்த்தர் செய்தா. எதுக்கு நாங்க கவனி, நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டாக்கா தேவதூதர் பரிசுத்த எதிரியை வந்து மகாவாதிகளால் அனுப்பி உன்னை காப்பாற்றுவார். பார்வோன்னா பிசாசு. அது மனுஷனா கட்டாலும் யாரானா கட்டும் பிசாச வாதியாக்கி கட்சியில தொடவே பாருங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? அப்புறம் புத்தி வருது. புத்தியில சொல்லி என்ன பண்ணிருப்பான்? போட்டு தள்ளிருப்பான். கொண்டு கொடுக்க அங்க வாதம் வந்த பிறகு அவனுக்கு வந்து, ஏன்பா உன் மனைவி சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு பாரு ஒரே மகாவாத கத்தரை என் வாழ்க்கைய ஒரே பிரச்சனையாகுது. முதல் கூட்டும் போப்பா தயவு செய்து கையத்தட்ட. அல்லேலூயா. அத மகாவாதம் வராம கூலா சொல்லி நான் சேர்த்து இருந்திருப்பானா? ஓடா நீயாவது போட்டு கொண்டு கொண்டு இழுத்து விட்டுருப்பான்ல. அப்ப கர்த்தரே இடைப்படும் போது அவன் பயந்து நடுங்க என்ன பண்றான்? அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? அறிவியாமல் போனது என்ன?
இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் உனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அல்லேலூயா. வசனப்படி 19வது வசனப்படி, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் உனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அப்ப கை போட முடியல. ஆபிரகாம் மனைவி மேல கையே போட முடியல பாரு. அவ்வளோ வாங்க கர்த்தர் காப்பாத்துறாரா? கையை தட்டு. கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாரா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீனாக்கா யாருக்கும் தெரியும். கிறிஸ்துவ பார்வோன்னு அவன் மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு தூக்கினா எந்த சத்துருவும் உன்னை அழிக்க முடியாது, எந்த பிசாசும் உன்னை அழிக்க முடியாது. தேவத்துக்கு பசுத்தாவியார் வந்து உங்களை காப்பாற்றுவாரு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ கூட சில காரியத்துல மாம்சத்துல நிறைவேற்ற முடியாது, உன் பலத்துக்கு மிஞ்சி இருக்கும். ஆனா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாரு, பிசாசு ஓடிடுவான். பசுத்தாவிற்கு பாதுகாப்பா உங்க பிள்ளைகளை, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீ பாதுகாத்துக்கலாம். அப்படிதான் அந்த மனைவியை சூப்பரா காப்பாத்துறான் பாரு. அதுதான் பலிபீடத்தை கட்டி அவன் பலி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். மனைவி கொடுத்து அமிச்சிட்டான். சும்மா இருந்திருப்பான்னுக்கிறீங்க. ஐயோ சில பேர் அமிச்சுட்டு அப்படியே கற்பனை அப்படி இதெல்லாம் நினைக்கல. என் மனைவி பேர் சொல்லி, ஏசப்பா தேவனாய் கத்தாவே நீ தானே புறப்பட்டு வான்னு சொன்னேன், ஊரெல்லாம் விட்டு வந்துக்கிறேன், இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கினேன், என் மனைவி பேர் சொல்லி பைதொற்றபடி என் தேவனுக்கு ஆதம் ஒரு ஜபத்தை பண்ணதுல சத்ரு கை போட முடியல. பாதுகாப்பா ஷேப்பா வர. நீ கூட என்ன பண்ணா கிறிஸ்துக்குள் வட்ட பிறகு ஏதாவது சோதனை வந்தா தலைமையில் கல்வி கவலைப்படக்கூடாது. அது ஆதாம் தேசம். ஆதாம்குள்ள இருக்கிற மனுஷனா இருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பான்? வெப்பி 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 அப்படியே இருந்திருப்பான். பைதொட்ட பெரிய தேவன் தனக்கு செத்து இருக்க மாட்டான். ஆதாம்குள்ள இருந்தா நல்ல தீமையில இருந்தா என்ன ஆயிருக்கான்? போட்டு தட்டுருப்பான். எல்லாரும் நாசம் பண்ணிருப்பான். அவன் கிறிஸ்துக்குள் வந்ததுமே ஒரு பலிபீடத்தை ஒரு பைதொட்டாவுடைய மனைவி பேர் சொல்லி தேவன் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறான். அந்த பார்வோனுக்கு கொடுக்குறான். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே ஒரு பிசாசு என்ன பண்ண முடியல, தொடங்குச்சா வாதை அனுப்பி என்ன பண்றான்? வயது நடிகப்பா சேப்பா தப்பா மணி நீயே வச்சுக்கப்பா, கையை தட்டை பாபுரகாம. இல்லையா? அதனாலதான் ஆதாமுக்குள்ளே வாழக்கூடாது. நன்மை தீமையிலே இருந்தாக்கா எல்லா பிசாசும் எல்லா பார்வோடும் வந்து குடும்பத்துல அழிச்சுட்டு கொண்டு திருடுகிற கெட்டுக்கிற பிள்ளைகள் எல்லாம் கெட்டுக்கிட்டு இருப்பான். அது அர்த்தம் என்னன்னா, அந்த பார்வோன் மாதிரி இப்ப பிசாசு குடும்பத்துல வந்து என்ன பண்றான்? பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சு கொண்டுக்கிறான். அந்த பிசாசு தொடாத இருக்கணும். கிறிஸ்து ஜீவத்தோட ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து குடும்பத்தார் பேர் சொல்லி அசுத்தாய் போய் 10 வந்து காப்பாத்திடலாம். சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு வியாதிகள்லாம். அந்த மாதிரி ஆபிரகாம் இந்த மனநிலையோட தான் வாழ்ந்தான். ஆனா என்ன வச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் பாரு, பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆடு மாடு கையில நல்லா வந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு, தேவ நீதிமானுக்கு ஆபிரகாம். அவன் கொடுத்த ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். திருப்பி வாங்கல. ஆசீர்வாதம் வச்சா இல்லையா? கையை தட்டு. அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா ஆபிரகாம் பார்வோன் அவன் வந்து ராஜா, எகிப்துக்கே ராஜா. எவ்வளவு குத்து ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் எல்லாம் கொள்ளை கொண்டு சூப்பரா சேஃபா வந்து சேர்ந்தான். அப்போ பாதுகாப்பும் வருது, பாவியினுடைய ஆசையும் வருது. அதான் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிதான் கட்சியில லைஃப் ஃபுல்லா அப்படிதான் ஜாபு காமிக்கல. அதனாலதான் கிறிஸ்துக்குள் வந்துட்டா, கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா உங்களை எந்த சோனையும் தீமையும் ரசித்துக் கொள்வாரு. இந்த பார்வோனுடைய மனைவி பெரிய தீமையிலிருந்து ரசித்தாரா இல்லையா? அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, எங்க அப்பா பேர் சொல்லி, அந்த பார்வோட போல எங்க பிசாசு வியாதி வரும்போது தரித்திரத்துக்கு பிசாசு எல்லாத்தையும் தப்பிச்சு ரசிச்சுவார். அப்போ கிறிஸ்துவ நானே நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக லேகோட் பிசாசு 2000 பிசாசு பிச்சுக்கிட்டு வரல. அந்த பிசாசெல்லாம் துரத்திட்டு அவனை காப்பாத்துறாரா இல்லையா?
அதுக்கு ஏன் சிறப்பு நானே நல்ல மேய்ப்பன் லேகவனுக்காக ஜீவன் சரி ஜீவனத்தை கொடுக்குறாரு. தேவன் தான் நல்ல பிசாசு ஓடி போச்சு. பசுத்தாய் வந்திருந்தேன் அவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்திருந்தாரு. அவனை சொந்த புத்தி அடித்து தக்க பொருள் போய் அவன் ஊழியக்காரன் அவன் இப்படிதான் எல்லாமே செய்யறாரு. அப்போ ஆதாமுக்குள் இருந்தாங்க. ஆதாமின் சிந்தை அதான் உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. ஆதாம் ஏவாள் வழியா தான் வராங்க. எங்க அப்பா யாரு? ராமர். எங்க அம்மா ராணி. 86 76 ஆதாம் ஏவாள் வழியா சாபத்தில் பாவத்தில் மறந்து என்ன பாவத்திலே பெற்றுட்டாங்க. நான் படாத பாடுபட்டு சாபத்தில் பாவத்தில் மறந்து தற்கொலை முயற்சி, சினிமா பைத்தியம், இதெல்லாம் இருந்த நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான் கிறிஸ்துக்குள்ள தேவன் தரக்குள்ள எல்லாம் தற்கொலை முயற்சி, வியாதி வருவதற்கு விடியலாகி இன்னைக்கு குழிக்காரனாவே இருக்கிறேன். அது மாதிரி கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுத்தா அசுத்தாவியெல்லாம் போய் இந்த மாதிரி சோதனைகள்லாம் தப்பிச்சு சகல காசு உன் பேரை பெருமைப்படுத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கணும் சபிக்கிறது நீ பூமியில வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். மச்சலாக்கே புரிஞ்சுச்சா? அப்போ எந்த சோதனை வந்தாலும் சரி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வந்து மனைவி பேர் சொல்லி கொடுத்தாக்கா அங்க வாதம் வந்துச்சு. பசுத்தாய் வந்து அங்க காப்பாத்துறாரு பாருங்க அவளை அழகான மனைவிய. புரியுதா? சில பேர் அம்மா அம்மார்கள் என்ன பண்றாங்க, அழகான பெண்களை பெற்றுட்டு எங்கன்னா வெளியூருக்கு வேலைக்கு அமிச்சுட்டு உட்காந்து கற்பனை போட்டேன் என்னாச்சும் என் மகன் யாருக்கிட்ட பேசினாலும் இப்படி நல்ல தீமை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படித்தான் நினைப்பா. ஆதாமுக்குள்ள ஒரு மனைவி என்ன நினைப்பா? ஏசு ஜீவன் பார்க்க தெரியாது, ஆனா பொண்ணு அழகாகுது. உலகத்துல நடக்குதா இல்லையா? என் பொண்ணு அழகாகிறா, வேலைக்கு போய்க்கிறா, வெளியூருக்கு எங்க தங்கி படிக்கிறா, ராத்திரி போகிறதே நெருப்பு, அதே நெருப்பு மடியில் கட்டி சொன்னாங்களா இல்லையாப்பா? அது ஆதாமுக்குள்ள பிறந்த தாய். அதே கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தாய் என்ன பண்ணுவா? எவனால என் மகன் பேர் சொல்லி தேவனுக்கு பைதற்க பலி ஜீவன் தேவன் தரங்களுக்கு ஆபிரகாம் மாதிரி ஒரு பழம் கைப்பட முடியுமா? அந்த பார்வோடே கைப்பட ஒரு பெரிய ஆளு அவனே கைப்பட முடியல பாருங்க. ஷேப்பா வந்த மாதிரி உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாக்கா அசுத்த ஷேப்பா பிள்ளைகளை பாதுகாக்கலாம். இதே இயேசு பத்தி தெரியாத தாயா இருந்தாங்க நண்பத்தை வந்து அவன் கூட்டு போ இவளே நினைப்பா அவன் நடந்திருக்காரு, அவன் நல்லா தான் இருப்பா. இவளே வேணுமுன்னே ஐயோ என் பொண்ணு நல்லா அழகா இருக்கிறானே, எவன் வந்து பார்த்தான், எவன் வந்து ராத்திரி இதே நடக்குதா இல்லையா? இவ்வளவு ரூட் போட்டு கட்சியில் பார்த்தா புள்ள அப்படியே கெட்டு போட்டு வந்து நிக்குது. நடக்குதா இல்லையா உலகத்துல? அது ஏன்னா அந்த சிந்தனையை நம்ம சிந்தனையே ரூட் போட்டு கொடுக்கும். எதுக்கு சொல்றேன்னா நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தீனாக்கா தேவ நீதிக்கு ஊதியல் என் மகன் பேர் சொல்லி என் மகன் பேர் சொல்லி அப்பா பேர் அண்ணன் யார் தேவன் தரம் குரு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து ஷேப்பா தான் வரும். கையை தட்டி நிறைய பேர் இப்படிதான். நான் பயந்த காரியம் அப்படியே நான் அஞ்சினது அப்படியே நடந்து ஆதாமுக்குள்ள பழம் கவலை தான் வரும். நீ கிறிஸ்துக்குள்ள எந்த நாட்டுனா போ எவ்வளவு ராத்திரினா போ என் மகன் பேர் சொல்லி தேவ நீதிக்கு தேவன் ஆதாமுக்கு உருளான் அசுத்தாய் பசு ஷேப்பா தான் வருவா. யாருக்கு பார்வனே கைப்பட முடிய பார்வன் ஆபிரகாம் மனைவி மேல கைப்பட முடிச்சா மகாவாயில ஷேப்பா வந்துச்சா அந்த மாதிரி நீ அதுதான் கிறிஸ்துக்குள் வரணும். நீங்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகளெல்லாம் பெற்றுட்டு நல்லா அழகாக பார்த்து எல்லாம் ஊர்ல என்னென்னோ நடக்குது பிள்ளைங்களுக்கு அப்படியே நன்மை தேவை தேசத்துல இருந்தீங்கன்னா காலம் இருப்பாரு அது அப்படியே தான் நடக்கும். நீ கிறிஸ்துக்குள் வந்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கணும். அசுத்தாய் பற்றி பசுத்தாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாலிப பிள்ளைகளை பெற்றுட்டு வண்டி வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை ரொம்ப வேகமாக போகுது எங்க மிச்சம் எங்க பயந்து 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 அதே மாதிரி தான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு பிள்ளை சேமா வரும். எந்த ஆபத்து பத்தி நாசம் போது வராங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம் நீதிவான் வந்து அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி பிடிக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் மனைவியை எந்த சோதனை கொண்டு தீமையை நின்று ரட்சித்துக் கொண்டாரா இல்லையா? பரமண்டல ஜபத்துல இயேசு எப்படி ஜபத்தை பத்தி என்ன சொல்றாரு எடுங்க வாட்சி முடிச்சிடுவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 9 வாசிங்க. படிமா பக்கம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 9வது புதிய ஏற்பாட்டுல 9வது பக்கம் எல்லாரும் எடுங்க. அது வசந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 படி.
பாரு இங்கிலீஷ் படிமா. Matthew chapter 6 verses 10. After they manner they prayed, Our Father, which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, as it is in heaven. Give us this daily our bread, and forgive us our debts, as we forgive our debtors. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. அவன் இங்க கவனி பாரு முக்கியமான வசனம். இதுல இயேசு ஜெபத்தை பத்தி கத்து கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற பிதாவே, இங்க கவனி, பரமண்டலில் இருக்கிற பிதாவே, அடுத்த ஸ்டெப்ல பாரு, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இங்க கவனி, அங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம். இங்க கவனி, உன்னுடைய வீடு, அது ஆதாமுடைய வீடு. இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய வீடு, உம்முடைய, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நாமம், தேவனுடைய சித்தம். அப்போ பரமண்டல பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பறிகொடுத்தா அது உம்முடைய நாமம். இயேசு யார்? நானே வழி சத்தியமா அவர் நன்மத்தை அறியத்தக்கவரா. அது நம்முடைய தகப்பன், நம்முடைய தேசம், நம்முடைய இனம். இங்க வந்து உம்முடைய தேசம், அத நான் காண்பிக்க தேசத்துக்கு. அப்ப அவர் காண்பிக்கிற தேசம் அது கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்கு நேரா நடத்தார் முழு உலகத்தையா. பிசாசு நன்மத்தை நேரா பாதாள ராஜ்யத்தை நடத்தி அழித்து நாசமாக்கி பாதாளத்துக்கு கொண்டு போறான். அப்போ பரமண்டல பிதாவுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய சேர்த்தான் என் பேர் சொல்லி பிதாகுமார். அப்புறம் நாங்களும் எங்களுக்கு கடன் பட்ட எவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகத்துக்கும் நன்மத்தை கிடையாது. அவனுக்கும் உம்முடைய நாம் ஆதாமுக்கும் முழு உலகம். தேவன் மனுஷன். அப்புறம் என்னாச்சு? அப்படி சொன்னதுமே எங்களுக்கு வேண்டிய ஆகாது எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பதுச்சு எங்களை. அப்புறம் எங்களை 12 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளோம். அப்போ ஆபிரகாம் மனைவி, அழகான மனைவியை சோதனைக்கு உட்படுத்தினாரா? தீமை என்று ரட்சித்துக்கிட்டாரா? அப்ப அவன் என்ன பண்ணிக்கிறான்? மனைவி பேர் சொல்லி உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், என்னுடைய தேசம், நன்மை தேவை தேசம் இல்ல, உம்முடைய தேசம். பழுதுற்றபடிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அவளை அவ்வளவு சேஃபா சோதனையிலிருந்து ரட்சித்து சூப்பரா கொண்டு வந்து விட்டார். கையை தட்டவர் இல்லையா? நம்முடைய தேசம், நம்முடைய நன்மை தேவை இருந்தாக்கா சோதனையில போய் மாட்டிக்கும். பிசாசு வந்து அழிச்சு கொண்டு அவளை கெடுத்து நாசம் பண்ணி அவளை உண்டில்லாத பண்ணிட்டு இருப்பான். அவன் உம்முடைய நாமம், உன்னுடைய நான் காண்பிக்கும் தேசம், தேவன் பழுதற்ற பலி, தேவனுக்கு சந்திரா மனைவி பேர் சொல்லி நாங்களே கடன்பட்ட அந்த பார்வோனுக்கு ஆதாமுக்கு முழு உங்களை சோதனை தீவிர வாதி அனுப்பி ஏப்பா அப்படி சொன்னேன், உன் மனைவி சொல்லக்கூடாது, ஏப்பா சொல்லித்த போட்டு தட்டு போயிட்டேன், அது என்னால் முடியல, நான் கடவுள் தேவனுக்கு என் மனைவி ஒப்புடுத்தேன்னு சொல்றான். அப்போ தேவன் தான் சோதனை ரசித்து கொண்டா. அல்லேலூயா. அப்போ உம்முடைய எல்லாம் உம்முடைய, நம்முடைய நன்மை தீமை, நம்முடைய நன்மை தீமை ராஜ்யம். பிசாசம் சோதிப்பான். அப்போ உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. எல்லாம் இயேசு தானே. அவருடைய ராஜ்யம், பிதா பரலோக ராஜ்யம், ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அவருடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ராஜ்யம், அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் எல்லாம் டோட்டலா தேவி நீதிட்டு உழித்தல். அதுதான் உன சோதனை கொண்ட தீமை ரசிக்க மாட்டாரா? அப்படிதான் மத்திய பார்க்க பண்ணாங்க. இப்ப நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அதுதான் உம்முடைய நாமம், ஜீவராஜ்யம், பரலோக ராஜ்யம், உம்முடைய இயேசு எல்லாம் தேவனுக்கு ஆதாம் விசுவாச ராஜ்யத்தில் பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, தீவிரவாதக்கார லேகத்தில் பெருமை எல்லாம் விடுதலைக்கு ரசித்துறாரு. அப்புறம் இனி பாவத்தை உம்முடைய நாம நானே திராட்சை நீங்கள் ஒரு நிலையத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். திருப்பி நம்முடைய போனாக்கா பிசாசு உரிமையா வந்து நீ துண்டுவே கொள்ளுவே ஆயிட்டு போயிடும். அப்போ உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம்னா என்ன? நான் காண்பிப்பது உன்னுடைய வீடு, உன்னுடைய வீடை விட்டு நான் காண்பிப்பது இயேசு தேசம், ஜீவ வச்சது வாடார்த்தம்.
புரிஞ்சுச்சா புரியலையா? அப்போ பாரு, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய எல்லாம் அழுக்கான கத்தை, நம்முடைய நீதியெல்லாம் நம்மள ஆதாம் வழியா நன்மை தேவை கிடையாது. எல்லாம் கெட்ட அழிவுதான். பிசாசு உரிமையா சுவாதை உற்பத்தி அழிச்சே கூடாது. திருடவும் கொள்ள வழி வருவானே நானும் இன்னைக்கு ஜீவன். அப்போ இயேசு வந்து ஜீவனாகிறார். இயேசு யாரு? ஜீவ விருட்சத்தின் கனி. உப்பங்க சேப்பா சுவாதி உட்படா தீவிர ரச்சிருக்கலாம் இல்லையா? உப்ப பாரு, உம்முடைய விட்டுட்டீங்கன்னாக்கா யாரு? உம்முடைய விட்டுட்டா யாரு? நம்முடைய இருக்கிறோம். நம்முடைய 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 ராஜ்யம், நம்முடைய சித்தம், நம்முடைய சித்தம் இல்ல யாருன்னா நம்முடைய ஆதாம். என் தாயின பாவத்தில் இந்த ஆதாம்குள்ள வந்துடும். ஆதாம்குள்ள வந்தாக்கா ஜீவத்துக்கு நன்மை தேமகனியா, நன்மை தேமகனி. இப்ப நன்மை தேமகனி வந்ததுமே நம்முடைய நாமம்னா ஆதாம் நாமம். அங்க பக நாமனா சுபாவம். நம்முடைய ராஜ்யம் பிசாசு ராஜ்யம், நம்முடைய சித்தம். அங்க என்ன பண்றோம்? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இங்க நம்முடைய நாமத்தால நம்ம தாயின பாவத்தில். அப்போ நம்முடைய நாம ஆதாம, அதான் உன் வீடு, உன் தகப்பனுடைய, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஜீவ விஜயம். அப்ப நம்முடைய நன்மத்தை மரியாதை கணேச குச்சிக்கு நாளே சாகவே சாவாய். விசா சாய்ப்பனா ஆகிப்போட்டானா குச்சி சாப்பிடு இல்லையா? குஞ்சுகளை கை தட்டு. ஜம்பலமா? ஆமா, நல்லா வேலைச்சா? அப்போ நம்முடையதெல்லாம் அழுக்கான கத்தை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, 10 டிகிரி பச்சிருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானே. அதனால நம்முடைய உன் தகப்பனுடைய தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய நாட் காண்பு தேவனுடைய தேசம், தேவனுடைய இனம், தேவனுடைய வீடு, தகப்பனுடைய வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ். சபை யாரு? திருச்சபை. அங்க திருச்சபையில ஜீவ வார்த்தை தான் பேசுவாங்க. இயேசுவை பற்றி செய்திதான். தேவன் நீதிக்கு உயிர்த்தது. அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா உங்களை எந்த சோடை குத்தப்படாமல் தீவிர ஜபத்தில் என்ன பண்ணுது? பரமண்டல இருக்குதான். உம்முடைய நாமம், உம்முடைய நம்முடைய சித்த பரிசுத்தப்படுகிறார். எங்களுக்கு கரைப்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். உம்முடைய நாம ஆதாம் முழு எங்களை எந்த சோலை தீமை என்று ரசித்துக் கொள்வார். ரசித்தாரா இல்லையா? பார்வண்ண இது ஆபிரகாம் மனைவிய பார்வன் கைக்கு, விசுவாச கைக்கு நீ தப்பிச்சுக்கலாம். உங்க குடும்பத்தை, நீயே எல்லாரையும் நல்ல பேர் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்து பிசாசுக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, வியாதி, சந்திரவாதம் இல்லையே கொடுத்து விட்டு விடியில ரசிக்கிறாரே சோதத்துல. அப்போ ஆதாமுக்குள் பிரதனி கிறிஸ்துக்குள்ளே வாழும். அவனே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் எண்ணிலே மாத்திரம் அவனை நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஜாமலமா? சோதரம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில எங்களோடு கூட பேசின ஒரு வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாது, கலங்காது, திகையாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அடுத்த இலவசம் கிருபையினால் கிறிஸ்துவை மீட்பை கொண்டு அடுத்த வருஷம் புறப்பட்டு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதான் ஆதாம் கூட பிறகுது. அடுத்த இலவசம் கிருபையில் கிறிஸ்துவை மீட்பை கொண்டு கிறிஸ்துவா புறப்பட்டு கெட் அவுட். இங்கிலீஷ்ல நல்லா கொடுக்குது மொழிபெயர்ப்புல. உன் தேசத்தை, உன் இடத்தை, உன் தங்களை விட்டு புறப்பட்டு நாட் காண்பிக்க தேவனுடைய தேசத்துக்கு கிறிஸ்துக்குள்ளவா. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடு. எல்லா பார்வனுடைய சேனைக்கு உன்னை அழிக்கிற சக்தி, உன்னை கெடுக்கிற சக்தி, உன்னை நாசமாக்குற சக்திகள்லாம் நீ விடுதலையாகலாம். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்துக்கு, பாதாத்துக்கு விடுதலையாகலாம். அதெல்லாம் பரமண்டல பிதாவே, உங்களுடைய நாமம், உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சேர்த்தாங்க. நம்முடையதுன்னு வந்தாவே ஆதாமின் தேசம் சுய நீதி, அநீதி, பகை, கசப்பு, நன்மத்தை, மரியாதை, ஷாபை ஷாபாய். அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையாகி தேவ நீதியின் சம்பளம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமாகிறார். பாவத்தும் மனத்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு தேவ நீதியின் உயிர்த்திருப்பா. நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யம் ஜீவ விச்சத்துக்கு நீ வா. பாதாள தேசம் பரலோக ராஜ்யத்துக்கு வா. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்கள் நீ பூமியில் வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை சகல காத்து ஆசீர்வதித்தார்.
அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாக புதிய ஏற்பாடு. அந்த கிறிஸ்து மூலமாக தான் அந்த ஆபிரகாம் பூமி தாகக்கூட ஆடுகள் மாடுகள் ஓட்டுகள் வெளியே போடுவான் சேமானா இருந்தான். 100 வயசு 90 வயசுல கூட அவனுக்கு பிள்ளை பெருக்கும்படி தேவன் அற்புத அடையாளங்களை செய்யறாரு. ஆபிரகாமை தேவதூதர்கள் சந்தித்தாங்க. உலகத்துக்கே அவன் ஆசீர்வாதமா இருந்தான். கல்தேயனுடைய தேசங்கள் அவன் பேருக்கு அட்ரஸே இல்லாம இருந்தான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போட்டு உலகத்தையே அவன் ஆசீர்வாதமாயிட்டான். அதனால ஆதாமுக்குள் இருந்தீங்கன்னாக்கா உங்க பேர் என்னன்னே தெரியாது. கிறிஸ்துவ தேவன் தரக்கூடிய உலகத்துக்கே ஒரு பூமிக்கே ஊக்கு. பசுத்திருந்தாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்கா கீர்த்திகையாதீங்க. எந்த சோதனையில் இருந்தாலும் சரி, உப்பே சோதனையில் போய் மூழ்கி இருந்தாலும் சரி, இயேசு ஜீவன் பரிமுடிஞ்ச உணர்வு தேவனுக்கு அவாதம் கொடுத்து தான் பாருங்க. ஒரு அசுத்தாய் போய் பசுத்தாய் காப்பாற்றியே தீர்வார். அந்த பார்வோனுக்கு அந்த எகிப்திய மன்னனுக்கே மனையை தப்பிச்சாண்டா எவ்வளவு பெரிய சோதனை. சாதாரண ஆளுங்கலாம் பெரிய ஆளுங்கலாம் எகிப்திக்கே ராஜா அவனுக்கே தப்பிச்சுட்டாரு ஆபிரகாம் மனைவிய. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிசாதா இருந்தாலும் சரி, பசுத்தாய் இருக்கிறத காப்பாற்றுவார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவன தேவை நிதித்து வைத்தது. உங்களுடைய நம்முடைய இயேசு சாமியோட வாக்கு தத்துவம் ஏன் பேசுவது, மனைவி பேசுவது, பிள்ளைங்க பேசுவது, ஏரியாவுக்கு தந்த தாய் தாக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சா சொந்த ஏரியாவுக்கு யாரும் தேவலாம். ஏன் செங்கு சுட்டி பிசாசின் பலன்காக யாருடைய நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு கொடுத்து கொடுத்து பிசாசு ராஜ்யம் ஃப்ரீலாக்கிறார். லேகர் பிசாசு 2000 ஃப்ரீலாக்கிறார். திமிர்வாதக்காரன் வியாதியஸ்தன் கூட்டுகளை செவிடு மருத்துவர் சகலம் விடுதலாகிறார். பாவத்திலிருந்து மனதை விடுதலாக்கி அப்புறம் இனி நானே கிறிஸ்துவ நான் திராட்சை செய்து நீங்க கொடி ஒருவன் ஜெயத்திரு மிகுந்த ஆசுவாத சமாதானி ஆசுவாதமாக வைப்பார். இந்த வசதி படிக்கத்தான் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உலகங்கள் எச்சரிப்படாத கோடி அதிகம் ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமறிய சாக இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் விசுவாசராஜன் சிக்கியிருக்காங்க. இயேசு ஜீவன் பரிவர்த்தனை முழு உலக தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுக்குற தாய் குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் ஆடு எங்கு சுற்றிருந்தது விசுவாசின் பாலும் நான் யாரும் விடையிலாக இயேசுத்தின் பரிவர்த்தனை பிதாகுமார் பஸ் ஆதாமுக்கு முழுவது எங்க பேர் சொல்லி என் குடும்பத்தில் ஒவ்வொரு பேர் தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுக்குது. நீர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிற தாய் தேவனுடைய தேசம் உங்களுடைய நாமம் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பஸ் ஆதாமுக்கு முழு வாழ்நாள்லாம் கொடுக்குற இடைவிழா எக்காது கொடுக்குறதா அது வசனம் நிறைவேறுகிறார். நான் உன்னை ஆஸ்வதிக்க உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசுவாதமாக வசனத்தபடி ஆபிரகாமை ஆஸ்வதித்த தேவனை செய்திகள் உங்களுடைய ஆஸ்வதித்து மகிழ்படுத்தபடி ஜெபித்திருந்தார். பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் லோஜம் ஏற்படுகிற ஜீவனில் நல்ல பிதாவே மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்ஜி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணால் இன்னும் எல்லா செய்தியும் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கத்தவங்களோடு கூட பேசியிருப்பார்கள். கத்தரை கனம் பண்ணுங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 2/8/2026 எஃப்ஜிசி ஞாயிறு 6 கொடுக்கப்பட்டது. கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. Praise Lord.